டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, சடன்னு நம்மளுடைய வெயிட் குறையணும், அதே நேரத்துல தொப்பு குறையணும் அப்படின்றதுல நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபோக்கஸ் இருக்கும்ல. இந்த தொப்பை தான் நமக்கு பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் நமக்கு ஒரு கான்ஷியஸாவே நமக்கு ஒரு விஷயத்த இது பண்ணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வயிறு விசரல் ஃபேட்னு சொல்லுவாங்க. இந்த வயிறு ஆப்பிள் ஷேப்ல இருக்கு அப்படின்னா இதோடைய ரிஸ்க் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, நமக்கு ஹார்ட் டிசீஸோ இல்லை லிவர்ல பிரச்சனையோ இல்லை அதனால கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதோ இதனால ஸ்ட்ரோக் வர்றதுக்கோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நமக்கு அதிகமாகவே நமக்கு வார்னிங் கொடுக்கும். ஸோ அப்போ அந்த ஆப்பிள் ஷேப்ல இருக்கக்கூடிய தொப்பையை நம்ம எப்படி ஈஸியா குறைக்கிறது? நம்ம யோகால பாத்தீங்க அப்படின்னாக்கா நௌகாசனம் அப்படின்னு சொல்லி ஒரு போட் மாதிரி போஸ்டர், நல்ல மல்லாக்கா படுத்து கை காலெல்லாம் நம்ம நல்லா தளர்ந்த நிலையில இருக்கோம். மெதுவா 2 கால்களையும் ஒன்று சேர்த்து கைகளை உடல் கிட்ட வச்சு மூச்சு உள்ளிழுக்கும் போது நம்மளுடைய மேல் உடம்பையும் 2 காலையும் மேல நம்ம தூக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு படகு மாதிரி இருக்கக்கூடிய வடிவத்துல இருக்கும். இந்த ஆசனம் நீங்க பண்ணும் போதே உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வயிறுல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். இது நேச்சுரலாகவே அந்த வைப்ரேஷன் கிரியேட் ஆகி நம்ம உடல்ல, அதுவும் குறிப்பாக நம்ம வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு நல்லா பேர்ன் ஆகி ஃபேட் டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். இதை ரெகுலராக நம்ம பண்ணுறது மூலயமா நம்ம தொப்பையை ரொம்ப ஈஸியாக நம்மளால குறைக்க முடியும். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு முதிரை சொல்லித்தரேன். இந்த முதிரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய முதிரை. இது நம்மளுடைய மோதிர விரலை மடக்கி கட்ட விரலால பிடிக்கிறது. இந்த முதிரையை நம்ம பண்ணும்போது நம்மளுடைய உடல்ல நல்ல அந்த வெப்பநிலை அதிகமாகும். ஸோ அப்போ பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகுதுனாலே நம்மளுக்கு வளர்சிதை மாற்றம் நல்லாவே நடக்கும். ஸோ அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஈஸியாக நமக்கு ஃபேட் டைஜஷனை சப்போர்ட் பண்ணுது. எங்கேயுமே கொழுப்பு தங்காம சீரான ரத்த ஓட்டத்தையும், அதே நேரத்தில் நமக்கு எங்கேயும் கொழுப்பு தங்காம நம்மளுடைய உடல் பருமனையும் குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த முதிரையை நம்ம அப்டோமினல் பிரீதிங்கோட சேர்த்து செய்யலாம். இப்போ இந்த 2 கையிலையும் நம்ம சூரிய முதிரையை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். நல்லா நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்து மூச்சு உள்ளிழுக்கும் போது வயிறு வெளியே வரணும், மூச்சை வெளியே விடும் போது வயிறு உள்ள போகணும். ஸோ இந்த மாதிரி அப்டோமினல் பிரீதிங்கோட சேர்த்து நம்ம இந்த முதிரையை பண்ணும்போது நமக்கு அந்த எனர்ஜி லெவல் நம்ம நல்லா ஃபீல் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கோம். ஒரு இடத்துலையே இல்லாமல் நம்மளை எப்பவுமே சல்லுன்னு நம்மளை ஒரு ஒரு ஆக்டிவாக நம்மளை வச்சிருக்கிறது மூலயமா ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய வளர்சிதை மாற்றத்தை தூண்டு வைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, ஈவன் இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு மலச்சிக்கல் ஏற்படாமல் நம்மளுடைய ஜீரண சக்தியையும் அதிகரித்து, ஸோ இந்த கேஸ் ஃபார்மேஷன், அதே நேரத்தில் இன்டைஜஷன், இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது நம்ம வயிறை குறைக்கணும் அப்படின்னா நான் ஒரு ஈஸியான ட்ரிப் சொல்லித்தரேன். இதை டெய்லி காலையில் செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு டவல் எடுத்துக்கோங்க. காட்டன் டவலாக இருந்தாலும் சரி, டர்க்கி டவலாக இருந்தாலும் சரி, அது நல்ல நம்மளுடைய ஹேண்ட் பிரெத்துக்கு அதை மடிச்சுக்கோங்க. அதை நல்லா ரோல் பண்ணி பச்சை தண்ணியில் நினச்சி அது காலையில் எழுந்ததுக்கு அப்புறமா நம்ம 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிடலாம். அதுக்கப்புறம் காலை கடன் நல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்ம அப்படியே ரேப் பண்ணணும். அந்த வயிறு பகுதியை கீழே இருந்து இப்படி மேலே புஷ் பண்ண மாதிரி வச்சு நம்ம வயிறில் இப்படி நல்லா ரேப் பண்ணி இதுக்கு மேலே ஒரு நார்மலான டவலோ இல்லை இந்த உள்ளன் பிளாங்கெட் மாதிரி இருந்தால் அதை நம்ம கட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு மணி நேரம் நம்ம ரெகுலராக அப்படி கட்டியிருந்தோம் அப்படின்னா இது நமக்கு வெயிட்டு குறைக்கிறதுக்கும், வெறும் தொப்பை மட்டும் இல்லைங்க, ஈவன் நமக்கு இந்த பியர் ஷேப்பில் உடல் பருமன் இருக்குது அப்படின்னா கூட அதையும் குறைக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாகவே இருக்கும். டயட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபேட்டை கம்மி பண்ணிக்கலாம். ஈவன் கார்ப்ஸ், ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா, கார்ப்ஸை கட் பண்ணுங்க, ப்ரோட்டீன் நிறைய சாப்பிடுங்க அப்படின்னுவாங்க. ஆனால் இது நாளடைவில் நமக்கு பல தொந்தரவுகளை கொண்டு வரும். ஸோ அதனால லோ கார்போஹைட்ரேட், லோ ப்ரோட்டீன், லோ ஃபேட் நம்மளுடைய டயட்டில் இருக்கட்டும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 ஸ்பூன் எண்ணெய் நம்ம எடுத்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக இந்த வரகரிசி, கைக்குத்தல் அரிசி,
சாமை, தெனை, குதிரைவாலி இந்த மாதிரி சிறுதானியங்களை நம்ம வந்து உணவுல சேர்த்துக்கிறது நம்மளுடைய வெயிட்டை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாகவே இருக்கும். அதுலேயும் ஹெம்ப் சீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஹெம்ப் சீட்ஸை இது வந்து நமக்கு ஹீமோகுளோபினையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இது நம்மளுடைய எலும்புக்கும் நல்ல வலிமை கொடுக்கும். அதே நேரத்தில் உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஈவன் இது நம்மளுடைய ரத்த குழாயில எங்கேயுமே அடைப்பு இல்லாம நல்ல சீரான ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்குது. இந்த ஹெம்ப் சீட்ஸை எப்படி எடுத்துக்கலாம்? இதை லைட்டா வறுத்து பவுடர் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை இதை நம்ம அப்படியே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சமா தேங்காவை துருவி கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸையோ சேர்த்து நம்ம இதை அப்படியே சாப்பிடலாம். இல்லை இதை உருண்டை பண்ணியும் நம்ம சாப்பிடலாம். இன்னும் சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சப்ஜா சீட்ஸோட இதை நம்ம சேர்த்து நம்ம ஜூஸ்லேயும் கலந்து குடிக்கும் போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நடுவில் நமக்கு அந்த க்ரன்ச்சியான ஒரு இது வரும்போது நமக்கு அது சாப்பிட்றதுக்கான ஒரு வெரைட்டியையும் நமக்கு ஒரு ஸ்ட்ரைட்டி எஃபெக்டையும், அதாவது ஒரு போதும் ஒரு திருப்தி அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அடுத்தது மட் அப்ளிகேஷன். நம்ம வீட்டில் இந்த களிமண் இருக்கும், அதை எடுத்து நல்ல வெயிலில் காய வச்சிடுங்க. அந்த காய வச்ச மண்ணை நல்லா அந்த தூசு மண் அந்த கல்லெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதை கொஞ்சமாக எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிடுங்க. இது இரவு நேரத்தில் மூன் லைட்டில் வச்சுங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த சந்திரன்லேருந்து வரக்கூடிய அந்த குளிர்ந்த இது வந்து அந்த எனர்ஜி ஃபுல்லாக அந்த மண்ணில் அப்சர்வ் ஆகும். இதை காலையில் வெறும் வயிற்றில் டைரெக்டாகவே நம்ம வயிறு பகுதியில் மட்டுமே நம்ம தடவுறது மூலயமா வயிறை குறைக்கலாம். ஈவன் சில பேருக்கெல்லாம் சொல்லுவாங்க, இந்த டயரை குறைங்க, இப்படி இருக்குது பாடி இந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை பாடி ஷேம்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு சவாலாக ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்த நம்ம பாடியை ஈஸியாக ரீஷேப்பிங் பண்ணி கொண்டு வர்றதுக்கு இந்த மண்ணை விட ஒரு சிறந்த சிகிச்சை எதுவுமே கிடையாதுங்க. ஸோ ஒன்று யோகா நம்ம பண்ணலாம், அடுத்தபடியாக இந்த மண் சிகிச்சை நமக்கு இந்த மாதிரி ரீஷேப்பிங்க்கு ஹெல்ப் ஆகும். ஸோ அதை நம்ம வயிறில் நல்லா தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிலில் உட்காந்தோம் அப்படின்னா நமக்கு விட்டமின் டி சிந்தசிஸ் ஆகுது. அது கூட இந்த மண்ணோட எஃபெக்டும் அதில் இருக்கக்கூடிய அந்த தாதுகள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமாக வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பு நம்ம உடல்ல இருந்து நீங்கி இந்த மலை மூலியமா வெளியேறதுக்கும் அதே நேரத்தில் ஜீரணத்தையும் நல்லா சப்போர்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு இந்த மண் சிகிச்சை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இடுப்பு குளியல். இந்த இடுப்பு குளியல் நல்ல ஒரு டப்பு ஒன்று எடுத்து அதில் ஜஸ்ட்டு ஒரு நம்மளுடைய நாவல், அதாவது நம்மளுடைய தொப்புள் வரைக்கும் இந்த தண்ணி இருந்தாலே போதும். ஸோ கால் வெளியில் இருக்கட்டும், நம்ம ஒரு மினிமம் கிளாத்தில் நம்ம அந்த டப்பில் நம்ம ஒரு அரை மணி நேரம் வெறும் வயிற்றில் இருக்கும் போது அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு 2-2.5 மணி நேரம் நம்ம கேப்புக்கு அப்புறமா இதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்னும் கிளைமேட் வந்து வெயிலோடைய இது அதிகமாயிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இருக்கிறத விட இன்னும் நமக்கு அந்த சம்மர் நல்லா வரும்போது அதிகமான வெயிலை ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி நேரத்துலையும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த வெயிட் ரிடக்ஷனுக்கு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட் டைம் சம்மரில் நம்ம ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய வெயிட்டை குறைக்கலாம். ஸோ அப்போ அந்த நேரத்துலையும் நம்ம டெய்லி இந்த மாதிரி டேப்பை திறந்தா என்ன டெம்பரேச்சர் வருமோ அந்த தண்ணியில் நம்ம ஒரு அரை மணி நேரம் உட்காந்து இதை எடுக்கிறது நம்மளுடைய உடல் பருமனை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த ஒரு ஒயிட் ஜூஸ் ஒன்று சொல்கிறேன். வெண்பூசணி, சொரக்காய், அதுக்கப்புறம் வாழைத்தண்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 பீஸ் அந்த மாதிரி தோலை நீக்கிட்டு அந்த பல்பை மட்டும் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 3/4 டம்ளர் தண்ணியை கலந்து ஒரு மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்தீங்க அப்படின்னா இது அப்படியே ஜூஸாகவே வரும். ஏன்னா எல்லாமே தண்ணி காய்கறி. அதை நீங்கள் வடிகட்டிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள், சுவைக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது இன்னும் சுவையாக்கணும்னா ஒரு 5 கிராம் இஞ்சி இதில் சேர்த்துக்கோங்க. இது இறக்குனதுக்கு அப்புறமா 4 புதினாவையும் போட்டு இதை குடிங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் இருக்கும். உடல்ல எங்கேயும் நீரும் தங்காம நமக்கு நல்ல யூரின் அவுட்புட்டையும் இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ வீக்கம்லாம் அடையாம நம்மளுடைய கிட்னி ஃபங்க்ஷனையும் மெயின்டைன் பண்ணுது, லிவரையும் நல்லா டீடாக்ஸ் பண்ணுது, நம்மளுடைய கொழுப்பு குறையறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா சின்னமென் டீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த பட்டை இருக்குல்லங்க, அந்த பட்டையோடைய பவுடரை ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம் நல்லா இடிச்சு போட்டுருங்க. ஒரு அன்னாச்சி பூ அதையும் நல்லா இடிச்சு போட்டுருங்க. இது கூட ஒரு 5 கிராம் இஞ்சி, ஒரு 4 புதினா இலை, இதை போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வைங்க.
இறக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமா எலுமிச்சை பழ சாறை பிழிஞ்சுக்கலாம். இது கூட சுவைக்கு ஏத்த மாதிரி தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை கலந்து நல்லா அந்த சூடோட குடிக்கும் போது இது ஒரு பெஸ்ட் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். அதே நேரத்துல நமக்கு நல்ல டீடாக்ஸ் பண்ணி கொடுக்கும். அது அந்த நாள் முழுக்க நம்மளை ரொம்ப ஆக்டிவா வச்சிருக்குது. நம்மள ரொம்ப ஒரு சுறுசுறுப்பான ஒரு விஷயத்த நமக்கு தூண்ட வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தோட நம்ம டயட்டையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய உடல் பருமன், அதுவும் முக்கியமா நம்மளுடைய தொப்பையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.